அண்ணன் முத்தழகுக்கு நலங்க வைக்கும் போது அவருக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம். முத்தழகுக்கு அவரால் சுலபமா நலங்க வைக்க முடியல. ரொம்பவே பதட்டமா இருந்தாரு. எனக்கு என்னமோ அண்ணனை முத்தழகுக்கு நலங்க வைக்க விடாம அவரோட உள்ளுணர்வு தடுக்குதோன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா அண்ணனுக்கு பழைய நினைவு ஏதோ வந்திருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல முத்தழகுக்கு நலங்கு வச்ச மாதிரி அண்ணனுக்கும் நலங்கு வைக்க போறாங்க அபி. சீர்ல நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் உங்களை பார்க்கும்போது அவருக்கு ஏதாச்சும் பழசு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்றது சரிதான் ராசாத்தி. சஞ்சீவ் முத்தழகுக்கு நலங்கு வைக்கும்போது எங்க கல்யாணத்தப்போ சஞ்சீவ் எனக்கு நலங்கு வச்ச ஞாபகம் வந்திருக்கணும். அதான் அவனுக்கு அப்படி ஒரு தடுமாற்றம் வந்திருக்கணும். சரியா சொன்ன தங்கச்சி. தங்கச்சிய பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு நம்மளும் போய் பார்ப்போம். வாங்க, நாமளும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி ராசாத்தி, வா போலாம். வாங்க. என்ன மேகலை, இன்னும் பாண்டி வரல? ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவான். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப. எப்பா நேரமாச்சு, நலுங்கு வைக்கணும். மாப்பிள்ளைய வர சொல்லுப்பா. மாப்பிள்ளைய கூட்டு வாங்க. அம்மா வாமா போலாம். எங்க? என் மாமனுக்கு எல்லாரும் நலங்கு வைக்க போறாங்க, அத பாக்கணும். ஏய், கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறத பாக்க கூடாதுடி. நான் பாப்பேன். ஷோ, கல்யாணத்துல என் மாமாக்கு நடக்கிற எல்லா சீரியையும் நான் பார்த்து ரசிப்பேன். நீ வாமா. ஏய் வா. ஷோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே இவ. ஏய் முத்து, இதோ பாண்டி வந்துட்டானே. உட்காருங்க மாப்பிள்ள. மச்சான் உட்காரு மச்சான், உட்காரு. முத்தழகு சொன்னா கேளு, அங்கெல்லாம் போக கூடாது. நீ இங்கே நில்லு. தம்பி, நீ மாப்பிள்ளைக்கு மச்சான் தானே, ஏன் நின்றுகிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்து போடு. போப்பா, போ. போடுங்க மாப்பிள்ள. புரியுதா? அம்மா, கெட்டதுலயும் நமக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? சஞ்சீவுக்கு நினைவு வந்துட்டு போன விஷயம் அபிக்கு தெரியாது. அபிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு, சஞ்சீவுக்கு கொஞ்சமா வந்துட்டு போன இந்த நினைவை அபி முழுசா வர வச்சிருப்பா. ஆமா ஸ்ரீஜா. ஏ ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரி நமக்கு கெட்டதுல நல்ல விஷயம் நடக்கல, கெட்டதுல இன்னும் கெட்ட விஷயம் தான் நடந்திருக்கு. என்னமா வளர்ற? அங்க பாரு ஸ்ரீஜா. ஏன் ஸ்ரீஜா, அபி சஞ்சீவுக்கு நினைவு வந்து போன விஷயம் தெரிஞ்சுதான் வராளா இல்ல தெரியாம வராளா? மா, அவ தெரிஞ்சுதாமா வரா. அங்க பாரு, அபி கூட ராசாத்தி இருக்கா. அவ நடந்த விஷயத்த சொல்லி அபிய கூட்டிட்டு வரா.
அபி எதுக்கு இங்க வந்தா? இந்த ராசாத்திக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த அபி எங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்புறம் என்ன, சொந்த பந்தம்லாம் நலுங்கு வைக்க வேண்டியதானே? அண்ணே நீங்க நலங்கு வைங்க. மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலுங்க ஆரம்பிங்கம்மா. ம். போருக்கு போய் வை. சஞ்சீவுக்கு நலங்கு வைக்கும்போது பழசெல்லாம் எப்படியாவது அவனுக்கு ஞாபகம் வந்துடணும். சஞ்சீவ், என்ன பாரு சஞ்சீவ், அப்பதான் உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். என்ன பாரு சஞ்சீவ். எல்லாரும் நலுங்கு வச்சு முடிச்சாச்சா? ஆ இல்ல வேற யாராவது இருக்கீங்களா? அபி வாமா, நீ வந்து நலங்கு வை. அபி, உங்களை அண்ணனுக்கு நலங்கு வைக்க சொல்லி அம்மாவை கூப்பிடுறாங்க. போங்க. நீங்க அண்ணனுக்கு நலங்கு வச்சா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் வரும். ஆமாம்மா, போய் மாப்பிள்ளைக்கு நலங்கு வைமா. ஸ்ரீஜா, அபி சஞ்சீவுக்கு நலங்கு வைக்க போற. அவன் நலங்கு வைக்கும்போது சஞ்சீவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா நலங்கு வைக்கும் போது கடவுளே சஞ்சீவுக்கு நினைவு திரும்பிடணும். என்ன ஸ்ரீஜா, சஞ்சீவுக்கு அபி நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பாக்குறா? இருமா, சஞ்சீவை பாக்குறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு ஸ்ரீஜா. ஐயோ, சஞ்சீவுக்கு திரும்ப நனவு வந்து தொலைஞ்சிருமோ? மா அமைதியா இரு.
கண்டிப்பா பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும். பாண்டி மச்சான் பாண்டி மச்சான், பாண்டி என்னாச்சு? பாண்டி என்னாச்சு பாண்டி உனக்கு மாப்ள, என்னாச்சு பாண்டி மச்சான்? என்னாச்சு மாப்ள? மச்சான், ஐயோ என்னம்மா என்னப்பா ஆச்சு? பாண்டி மச்சான், தண்ணி எடுத்துட்டு வாங்க. மாமா, மாமா, என்னாச்சு மாமா? இந்த தண்ணி எடுத்து மாமா, சீக்கிரம். பாண்டி கண்ணை திறந்து பாரு மாமா. மாமா என்னாச்சு மாமா? மாமா கண்ணை முடிச்சு பாரு மாமா. இல்ல பாண்டி மாமா எந்திரி மாமா. ஐயோ என்னாச்சு மாமா? மாமா நான் தள்ளு மேல தள்ளு. பாண்டி 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 எந்திரி மாமா. இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி தள்ளி. ஸ்ரீஜா சஞ்சீவுக்கு நினைவு திரும்பி இருக்குமோ? ஷியோமா சஞ்சீவ்க்கு பாண்டி அப்பா அம்மாவா அடையாளம் தெரியலனா அவனுக்கு நினைவு தெளிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கலாம் பாப்போம். இல்ல பாண்டி என்னல ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, அசதி. பாடா நல்ல வேளை தப்பிச்சோம். கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு ஸ்ரீஜா. எல்லாம் நல்லதுக்கு தான். தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு இன்னும் நினைவு திரும்பலாமா? ராத்திரி எல்லாம் கண்ணு முழிக்காதன்னு சொன்னா கேக்குறியால? சும்மா இரு. கல்யாணம்னா முன்ன பின்ன தான் இருக்கும். வாரி கட்டுமா பேசி. பாண்டி நீ ரூம்ல ரெஸ்ட் எடு. கணேசா கூட்டு கூட்டு மச்சான், வா மச்சான், பார்த்து கூட்டு போங்க. பாத்து பாத்து மெதுவா மெதுவா பாத்து கூட்டு போடா. குடு குடுப்பா மாலை குடு. தங்கச்சி, மா சஞ்சீவ் மயங்கி விழுந்ததுல முத்தழகு குழப்பத்துல இருக்கா போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது ஸ்ரீஜா. சஞ்சீவ்க்கு நினைவு திரும்புதோ இல்லையோ, ஆனா முத்தழகுக்கு மட்டும் இங்க இருக்கிறது பாண்டியா சஞ்சீவான்னு குழப்பம் வந்துடக்கூடாது. அவ குழம்புனா நாம அவளை வச்சு அபிய ஜெயிக்க முடியாது. அதனால முத்தழகு குழம்பாம நாம தான் பாத்துக்கணும். சஞ்சீவ் முத்தழகு கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த முத்தழகு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீ சொல்றதும் சரிதான் ஸ்ரீஜா. பாத்துக்கலாம் வா. அபி, தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு நீ நலங்கு வைக்கும் போது ஏதோ ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் மாப்பிள்ளை மயங்கி விழுந்திருக்காரு. ஆமா அபி, எனக்கும் அப்படிதான் தோணுது. எங்க அண்ணன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். சஞ்சீவுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்திருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. சஞ்சீவுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஏன் சஞ்சீவாவே திரும்ப கிடைக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் தங்கச்சி. நீ கவலையே படாத. ஏன்னா நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதாமா நடக்கும். ஆமா அபி. பாண்டி நாளைக்குள்ள நம்ம ஊருக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் முத்தழகுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு பாண்டி கூட சேர்ந்துருவா. நான் ஏன் சஞ்சீவோட சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என்ன அபி சொல்றீங்க? எங்க அண்ணன் வரப்போறாரா? ஆமா ராசாத்தி, உங்க அண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. அவரு நாளைக்குள்ள நம்ம ஊருக்கு வந்துருவாரு. ஆனா அபி, ஒவ்வொரு முறையும் நீங்க இப்படிதான் எங்க அண்ணன் வரும்னு சொல்றீங்க. இந்த தடவையாவது நீங்க சொன்ன மாதிரி எங்க அண்ணன் வந்து இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடணும். என் அண்ணன் எங்க கூடவே இருக்கணும். அண்ணே அண்ணே நிறுத்துங்கண்ணே. அண்ணே இந்த வண்டி எங்கண்ணே போகுது? திருநெல்வேலி போகுதுல. என்ன போற வழியில இறக்கி விட்டுறீங்களா? போற வழியா? சரி ஏறல. சரி போலாம் அண்ணே.